வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்க்கரை எப்படி செய்றாங்க அண்ட் அதுக்கு பக்க விளைவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். சர்க்கரையை கரும்பு மற்றும் பீட்ரூட் வச்சு தான் ரெடி செய்வாங்க. நீங்க நினைக்கலாம் கரும்பு மற்றும் பீட்ரூட் நல்லது தானே அப்படின்னு. ஆனா அதை செய்யற செய்முறையில தான் ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கரும்புக்கு ஜூஸ் எடுத்து அதை நல்லா பாயில் செய்து ரீஃபைன் செய்தா கடைசியா ஒயிட் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். அந்த ஒயிட் கிறிஸ்டலை அவங்க ரீஃபைன் செய்யற ப்ராசஸ்னால நேச்சுரல் நியூட்ரிஷன் எல்லாம் லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் கிறிஸ்டல் கொண்டு வர சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரிக் ஆசிட் மற்றும் லைமை யூஸ் செய்றாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அமௌண்டா யூஸ் செய்ய தான் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் பர்மிஷன் கொடுத்தாலும் இந்த கெமிக்கல்ஸ் ஹார்ம்லெஸ் கிடையாது. சல்ஃபர் டை ஆக்சைடுனால லங்ஸ் இரிட்டேஷன் மற்றும் ஆஸ்துமா அட்டாக் வரலான்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி பாஸ்பரிக் ஆசிட் யூஸ் பண்றதுனால நம்ம போன் ஸ்ட்ரென்த் லோ ஆகும். அது மட்டும் இல்லாம அதிகமா சுகர் இன்டேக் பண்றதுனால ஈஸியா ஃபிராக்சர் இஷ்யூ ஆகும்னு சொல்றாங்க. இந்த பாஸ்பர் ஆசிடை அதிகமா நம்ம குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. மற்றும் லைம் ஆர் கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடக்ஷன் சைட்ல யூஸ் செய்யறது ப்ராப்பரா ஹேண்டில் செய்யலனா அந்த பிளேஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு பர்ன்ஸ் ஆர் பிரீத்திங் ப்ராப்ளம் வர ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ என்னதான் சர்க்கரை ஒயிட்டா இருந்தாலும் அது செய்யற ப்ரொசீஜர் நேச்சுரல் கிடையவே செய்யாது. நெக்ஸ்ட், இப்போ இந்த சர்க்கரை கன்சியூம் பண்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா வெயிட் கெயின் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வர ரொம்ப சான்ஸ் இருக்கு. இது போக ஹை பிளட் பிரஷர் வர ஹார்ட்டோட வெசல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்கு. வைல் டூ மச் ஆஃப் சர்க்கரை எஸ்பெஷலி ஃப்ரக்டோஸ் கன்சியூம் பண்றதுனால அந்த சுகர் நம்ம லிவர்ல போய் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி அது உள்ளேயே ஸ்டோர் ஆகி ஹெல்தி லிவர் ஃபேட்டி லிவரா கன்வெர்ட் ஆகிடும். இது மட்டும் இல்லாம இந்த சுகர் நம்ம டீத்ல கேவிட்டிஸ் அண்ட் ஸ்கின் இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுகர் இம்யூனிட்டியை கம்ப்ளீட் வீக் செய்து பாடியில இன்ஃப்ளமேஷன் ரேட் அதிகமாக்கி ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஆக ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் அண்ட் மூட் டிசார்டர்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குன்னு ப்ரூவ் ஆகியிருக்கு. இது எல்லாம் இருந்தாலும் நம்ம சுகரை கண்டினியூஸா அதிகமா இன்டேக் செய்தோம் அப்படின்னா கேன்சர் செல் கூட growth ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இதுக்கு டேஞ்சர் இஷ்யூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பதிலா நீங்க கருப்பட்டியை எடுத்துக்கலாம். கருப்பட்டியில நிறைய அயன், மினரல்ஸ் அண்ட் மோர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க பனக்கல்கண்டு ஆர் நாட்டு சர்க்கரை நல்லதுன்னு நினைக்காதீங்க. ஏன் கிளினிக்ல வர நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இப்போ அவங்க வீட்டுல கல்கண்டு ஆர் நாட்டு சர்க்கரையை தான் யூஸ் செய்யறாங்க. அந்த பனக்கல்கண்டும் கெமிக்கல் ப்ரொசீஜர்ல தான் உற்பத்தி ஆகுது. கருப்பட்டி தவிர நான் எதையும் பர்சனலா ரெக்கமெண்ட் செய்ய மாட்டேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சர்க்கரை இனிப்பு கிடையாது. அது சைலண்டா நம்மளை கொல்லுற விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த விஷத்தை விட்டுருங்க. உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இதுக்கு இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு கத்து கொடுத்து இத பரிந்துரைக்க விடாதீங்க. நன்றி, வணக்கம்.